சித்திரவல்லி 3 ஆண்டு காலமாக கப்பம்பலம் செலுத்தாதனால டெல்லி அரசனாகப்பட்டவை 3 நாளைக்குள் கட்டாவிட்டா உன்னை உயிரோடு கண்களை பிடிங்க காலகத்திலே விட்டு விடுவான்னு சொல்லிவிட்டான். சொல்ல வேண்டியது தானே, நாட்டுல ஏதாவது மழை இல்ல வச்சு வந்துருச்சுன்னு
1000 முறை சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை. சாமி போயா 3 தினத்துக்குள்ள கப்ப செலுத்தணும். அப்படி இல்லாவிட்டால் நீ அரச தண்டனைக்கு ஆளாகுவ அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்படியாப்பட்ட தண்டனை என்னைக்கே கொடுத்த உன்னை உயிரோடு கண்களை பிடிக்கி காலகத்திலே விட்டு விடுவேன். உண்மைதான் சித்திரவல்லி. எப்படிக்கே 3 தினத்துக்குள்ள நம்ம கட்ட முடியும்? ஆனா இந்த டெல்லி ராஜனிடத்துல நான் உயிரோடு தப்பிக்க வேண்டும் என்றா கண்ணே சித்திரவல்லி என்ன செய்வோம்? எனக்கு தெரிந்த ஒரே வழி இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு போவதை விட எனக்கு வேற வழியே தெரியவில்லை சித்திரவல்லி. இரவோடு இரவாக யாருக்கு தெரியாத மருதேசம் போக வேண்டுமா?
வந்து நேர்ந்துருங்க. சித்திரவள்ளி, நாம பிறந்த ஊரு, செத்தாலும் நம்ம இந்த ஊர்ல செத்துடலாம். ஆமாங்க. நம்ம அடுத்த தேசம் போக வேண்டாம். சித்திரவள்ளி, அடியாகாது என்று சொன்ன சொன்னீங்கன்னா என் உயிருக்கு ஆட்களை வந்துடும். நான் உயிரோடு இருப்பது கிடையாது. சித்திரவள்ளி, தயவு கூர்ந்து நீ வந்துட்டால் ஆக வேண்டும். ஒரு கணவனுக்கு கஷ்டம் என்றால் அது மனைவி பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். உண்மை. இந்த மனைவிக்கு கஷ்டம் வந்தா கணவனும் பங்குண்டு. ஒரு உயிர் போகும். நான் என்னங்க செய்வேன்? அதனால நாம போவதா இருந்தாலும் தன்னுடைய கணவன் உயிர் போகுது. இந்த கணவன் பின்னாலேயே நான் பின்தொடர்ந்து வர்றேன்னு சொன்ன பாத்தியா? எத்தனை பிறவி எடுத்தாலும் நீயே எனக்கு மனைவியாக வரணும். என்னை சித்திரவள்ளி
கொள்ளாதே சைன சாமி வீட்டுல விளக்கு வச்சுட்டு நம்ம போகும்போது பூனை சைனம் ஆகிறது. இது பொல்லாத சைனம். இந்த சைனத்தை கண்டு போனா நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் நேரும் சாமி. வேண்டாம், இப்படியே திரும்புங்கள். கண்ணி சித்திரவள்ளி அடி குட்டி பார்த்தா கரும்புன நாம எப்படி வாழ வழி தேடி ஒரு தேசம் போறோமோ அது போல அது வயிறு பிழைக்கு அது போகுது. இது சயனமும் அல்ல. இது சைனம் இல்லைங்கிறீங்களா? உண்மைதானடி. சிறப்பு நடக்க போலாம். போகலாம்.
சித்திரவல்லி ஏய் அடி நந்தையா கண்டு போன நத்தையை கண்டு போனா நஷ்டம்னு பெரியவர்கள் சொல்லிட்டாங்க. ஆமா அது ஏன் நல்லதே நடக்கும்னு சொல்லக்கூடாது. ஏய் ஏய் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் போயே தீர வேண்டும் என்று ஒரே பிடிவாதமா இருக்கீங்க. இந்த சைனம் தல்லாம் மீறி நம்ம போறோம். ஏய் நம்ம தலையெழுத்து எப்படியே தெரியலைங்க. சரி வா போகலாம். வேண்டண்ணா நல்லண்ணா என்ன வாங்கலையா ஓலிக்கண்ணா சித்திரவல்லி காமால கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அது போல உனக்கு பார்ப்பதெல்லாம் சகனமாக தெரியுது. ஏன் தெரியுமா? அடி சீதாவி கூட இருந்தா
நம்மளிடத்துல சீதேவி குடிகொண்டிருந்தா. இப்ப நமக்கு மூதேவி அணிகிறது. அதனாலதான் உனக்கு பாக்குறதெல்லாம் சகனமா தெரியுது. ஆனா நம்ம வாழ வழி தேடிதாலும் போறோம். யாருக்கு என்ன செய்ய போறோம்? இது சகனமும் அல்ல. அதாவது நல்ல காரியத்துக்கு போனாலும் சைனத்தை பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சித்திரவள்ளி, என்னங்க கணவன் பின் தொடர்ந்து வருவது உனக்கு என்ன கஷ்டங்கள் வரப்போகுது? மா போகலாம். நான் யாருண்டா ஜெயாதே அன்னைக்கு அநியாயம் செஞ்ச முடியே. இன்னைக்கு மானமும் பூமியோ இன்னைக்கு மறிச்சு பணிக்க வேண்டி மயிலி வரும் பொட்டு வண்டி என்னோட பிறந்த மாறி கண்ட ஓட்டு வண்டி. இன்னைக்கு மயிலி காட்சிக்குன்னு நான் பூந்த மாளிகால் விட்டேன். இன்னைக்கு மாலி நவுந்து வர என்னோட பிறந்த மாறி கண்ட அம்மா கோடி வரும். இன்னைக்கு சீமையோ பூமியோ ஒரு சேத்தி படைக்கு வண்டி செல்லி வரும் பொட்டு வண்டி என்னோட பிறந்த சீரால ஓட்டு வண்டியே. இன்னைக்கு செல்லி காட்சிக்குன்னு நான் பூந்த சீமை காலு விட்டேன். இன்னைக்கு சீமனை வந்து வரும் என்னோட பிறந்த சீரால அம்மா கோடி வரும். இன்னைக்கு சாதா வளைய தொட்டி சடமலி பச்சை குத்தி. இன்னைக்கு சாந்திருக்கு ராத்திரிக்கு நான் சாரு ரசம் கொண்டு வந்தான். மத்தவங்களை புட்டி முட்டிடுறான். இன்னைக்கு சாந்திருக்கு ராத்திரெல்லாம் ஒரு சாரு ரசம் கொண்டு வந்த அன்னைக்கு சடமல்லி யார் மண்ணா. இன்னைக்கு சாரில சொந்தமில்ல தெரிஞ்சடத்துலயும் தோச்சமில்ல. என்ன பெத்த தேடுண்டா இல்லாதே இன்னைக்கு சின்ன மவன் சொருதம்மா சிரிச்ச மவன் தான் வாடுதம்மா. இன்னைக்கு கோதாவளைய தொட்டு கொடிமலியும் பச்சை குத்தி இந்த குந்திருக்கு ராத்திரிக்கு நான் குழம்பு ரசம் கொண்டு வந்தேன். இந்த குந்திருக்கு ராத்திரலாம் இந்த குழம்பு ரசம் கொண்டு வந்த கொடிமலியாத்தான் அருமண்ணா. நான் மாண்டவ புள்ளையும் வனம் போன மக்களும் இந்த மாண்டவ புள்ளைக்கும் வனம் போன மக்களுக்கு இன்னைக்கு வரிசைகளும் தாங்க ஆறுடுவேன். இன்னைக்கு வரிசைய கொஞ்சமில்ல வரும் சடத்திலையும் தோச்சமில்ல. என்ன பெத்த வளர்த்துண்டா இல்லாதே இன்னைக்கு வண்ணமவன் சொருதம்மா வெளிச்சமவன் தான் வாடுதம்மா. இன்னைக்கு நாளைக்கும் பாப்பேன் இன்னைக்கு நாளைக்கும் பாப்பேன். இல்லைன்னா நான் எழுத என் வீட்டுக்காரன் செத்து போயிட்டா நான் முக்குட்டியில உட்காந்துக்கிட்டு அழுவுற. உனக்கு என்னடாப்பா குறைச்சலு? என்னடா இப்ப நம்ம மனுஷனுக்கு பொம்பளைக்கு என்னடா வேலை? என் வீட்டு இருக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும்? இன்னைக்கு பல்ல வைக்காடு இன்னைக்கு பங்காளி பேசியோ. என்ன தாலி கட்ட நாள் முதல்ல என் வீட்டுக்கார படிக்க வச்சு வச்சிருந்தா பால பிறந்திருப்பா பங்காளியும் ஜெயிச்சிருப்போம். என்ன படிக்க வச்சு வேலை செய்யாதே எனக்கு பாலம் பறக்கலிடும். என்னோட மாலியில எனக்கு பங்காளியா ஜெயிக்கலப்பா. இன்னைக்கு குட்டவை காடு கொழுந்தனாரி வேசியோ. என்ன தாலி கட்ட நாள் முதல்ல அட நாடி செத்த கூதி என்ன குந்த வச்சு வேலை செஞ்சிருந்தா எனக்கு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தனார ஜெயிச்சிருப்பேன். என்ன குந்த வச்சு வேலை விடாதே எனக்கு குழந்தை பிறக்கலிடும். அட எனக்கு வந்த ராஜமண்ணா இன்னைக்கு ஒரு குழந்தனார ஜெயிக்கலப்பா. தம்பி என்ன பண்றது? பெருசு செத்து போயிட்டான். பொழுதற்கு நான் ஓக்குன்னு பண்றேன்.